ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவீன் டைமண்ட் டைரக்டர். என்னோட அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் டைமண்ட் டைரக்டர், சரத் ப்ரோ டைமண்ட் டைரக்டர், ஜெயபிரகாஷ் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தா இன்ட்ரோ ஒரு ஷார்ட்டாக கொடுத்துறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் வெஸ்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெடிக்கல் காலேஜில் பேராமெடிக்கல் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அதில் ஏன் ஜாயின் பண்ணேன்னா, கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது, எனக்கு வந்து ஆர்ட்ஸ் தான் கிடச்சிது. எனக்கு வந்து படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும், ஏன்னா ஃபேமிலி கஷ்டம். அதனால இப்போ இந்தமாரி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணோம்னா கேரண்டியாக வேலைக்கு போயிடலாம். பெரிய இன்கம் இருந்தாலுமே கேரண்டி ஒரு 8,000 15,000 கேரண்டியாக நம்ம வேலைக்கு போக முடியும்னா நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் சூஸ் பண்ணும்போது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 1 இயருக்கு. அது வந்து 1 இயருக்கு கட்டணும். ஸ்டார்டிங் 20,000 ரூபாய் வந்து நகை ஒரு கம்மல் அடமானம் வச்சு சீட்லாம் நம்ம ஜாயின் பண்ணிச்சு. நான் போனது லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன், சீட் கிடைக்கல. அதில் அட்மிஷன் ஃபீஸே இந்த 20,000 ரூபாய். அதுக்கப்புறம் ஃபீஸ் எந்த ஃபீஸுமே நான் கட்டவும் இல்லை. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் வரும்போது எக்ஸாம் எழுதல. இது போல் வந்து இந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் செமஸ்டர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6,800 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபா கிட்ட. அந்த ஃபீஸ் எனக்கு கட்ட முடியல. சரி, செகண்ட் செமஸ்டர் பார்க்கலான்ட்டு அடுத்த செமஸ்டர் நான் போகும்போது அப்போ வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. அந்த 1 மாதத்துக்கு 7,000 ரூபா ரெடி பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் பேரண்ட் எங்கள் அம்மா மட்டும் தான். எங்கள் அம்மாவோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 to 5,000 தான், 6,000-7,000 கூட வராது. அப்போ 1 மந்த்துக்கு எங்கள் வீட்டில் 3 பசங்க, நானும் எங்கள் 2 தம்பி. இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு, ட்ரெஸ் இது எல்லாமே பார்க்கறதுக்கு 4,000 5,000 தான். அதில் எப்படி 7,000 ரெடி பண்ண முடியாது. நான் கூட சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு பாட சம்பளம் போவேன். காலேஜுக்கு போகணும், சாட்டர்டே சண்டே லீவ் டைமில் ஒர்க்கு போகிறப்போ அங்கே வந்து மேக்ஸிமம் நான் வாங்கின ஒரு நாள் சம்பளத்துக்கு 500 தான். மாதம் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டேன். நான் 1 மந்த் ஃபுல்லாக போகணும். ஆனால் ஒரு 1 day 2 days அது போல் நான் வேலைக்கு போகும்போது 500 400 கொடுப்பாங்க. அதை வீட்டில் கொடுத்துட்டு ரெடி பண்ண முடியல. செகண்ட் செமஸ்டர் வரும்போது ஒரு டைம் என்னாச்சுன்னா ஒரு 5,300 ரெடி பண்ணிட்டேன். 5,300 ரெடி பண்ணிட்டு ஒரு 1,500 இல்லை. நீங்கள் மேம்லாம் கேட்கும்போது எக்ஸாம் எழுத முடியாது சொல்லிட்டாங்க. காலேஜ் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸே நீ ரெடி பண்ணாலும் காலேஜ் ஃபீஸ் கட்டாமல் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க. அதை கட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 year இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டிசிலாம் வாங்கல, காலேஜ் போக தள்ளிட்டேன். ஏன்னா அந்த டைம் தான் வெஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தோம் 2-3 மாதமா. சரி, வெஸ்டேஜ் பண்ணுவோம். ஏன் நம்பிக்கை வந்துன்னா, ஏதாவது ஒரு வேலையை சூஸ் பண்ணுறதுன்றதுக்காக நான் வெஸ்டேஜை சூஸ் பண்ணேன். யதார்த்தமாக சூஸ் பண்ணதான் பார்த்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தேன். அப்போ எங்கள் ஐடி போட்டவங்க ஒரு 1 மந்த்லேயே அவங்களும் லெஃப்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க. வேற ஒரு கம்பெனிக்கு போனாங்க. வேற ஒரு கம்பெனிக்கு போகும்போது என்னையும் வெயிட் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் தான், ஒரு 3,000 கட்டினா போதும். வந்து எனக்கு வந்து 3,000 கட்ட முடியாதுன்னு தான் வரலன்ட்டேன். என்ன கூட போயிட்டேன். அப்போ ஏன்னா ஜோக்கு சொல்ல, ஆனால் எனக்கு 3,000 அதிகம் தான். அதனால தான் நம்ம வெஸ்டேஜில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த டைமில் எனக்கு மேலே கம்ப்ளைண்ட்டை பேசி நான் ஜாயின் பண்ணி ஒரு 7th மந்தில் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேன். 7 மாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பிரான்ஸ் அச்சீவ் பண்ணுவோம், அதுதான் ஒரு ட்ரீமாக இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம், நம்ம பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டா அந்த ஒரு ஃபீல் எப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அன்றைக்கி எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க, நைட்டில் அவுட்டெல்லாம் வெடிக்கும், எல்லாரும் வர வைப்பாங்க. ஆனால் பிரான்ஸ் அடிச்சதும் தெரியல, இவ்வளோ தானே பிரான்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. சரி, மாதம் இதுக்கப்புறம் சம்பளம் வரும், நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக போயிடலாம் நினைக்கும் போது இருந்தது 4 பேர் 5 பேர் தான் ஆக்டிவாக பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் இரிட்டேட் பண்ண முடியாமல் நான் ஜாயின் பண்ணோடனே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணவே இல்லை. நான் இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்து அதிகமாக நெகட்டிவ் ஏன் வந்ததுன்னா, என் ரிலேஷன் எல்லாருமே சேர்த்து இன்வைட் பண்ணேன். ரிலேஷனு எல்லாருமே இதெல்லாம் ஏன் பண்ணுற, என்னை விட மோட்டிவேஷனாக பேசுவாங்க. ஏன்னா வாழ்க்கை என்னன்னு தெரியும் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் சூப்பராக பேசுறீங்க, இதுவும் வந்து பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி எனக்கு தோணும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது டீம் கொஞ்சம் இதுமாக உடைய ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ஒரு 7 மந்த்துக்கு நான் குவாலிஃபைடாக இருந்தேன். நான் ஜாயின் பண்ணி ஒரு 14வது மாதம் தான் நான் சில்வர் அச்சீவ் பண்ணேன். டீம் மூலிமா டீம் பில்லிங்கோட குவாலிஃபை பண்ணேன். பிப்ரவரியில் பிரான்ஸ் அடிக்கனா அக்டோபரில் சில்வர் குவாலிஃபை பண்ணேன். நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு கிட்ட தான் வந்து நம்ம ஒரு சில்வரே குவாலிஃபை பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து வேலை பண்ணி வர்றது, இவ்வளோ பண்ணிட்டு எல்லாரும் 1 இயர்லேயே அவ்வளோ இன்கம் வாங்குறாங்க. நம்ம இப்போ தான் வந்து சில்வரே அச்சீவ் பண்ணுறோம், எப்போ கோல்டு அடிப்போம், ஸ்டார் அடிக்க இன்னும் 5 வருஷம் ஆகிடும் போல, 50,000 சம்பளம் எப்போ வாங்குவோம், இப்படி நான் யோசிச்சு ஆரம்பிச்சேன். ஏன்னா சில்வர் டீம் பில்டிங் ஒரு 8,000 9,000 அவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிப்ரவரி மந்த் வரும்போது நான் விடாமல் குவாலிஃபை பண்ண வந்துட்டேன். நான் லெவலில் இறங்கக்கூடாது தான் நான் முடிவு பண்ணேன். நான் குவாலிஃபைட் ஆகக்கூடாது முடிவு பண்ணல, லெவலில் இறங்கக்கூடாது அப்படி தான் நான் யோசிச்சு பண்ணேன். ஏன்னா பிரான்ஸ் இறங்கினாலுமே இன்கம் வரும், ஆனால் அந்த இன்கம் வேணாம், நம்ம லெவலில் இறங்கக்கூடாதுன்ட்டு சில்வர்லேருந்து தொடர்ந்து குவாலிஃபை பண்ணிகிட்டே வந்தேன். பிப்ரவரி மந்த் வரும்போது நான் வந்து கோல்டு அச்சீவ் பண்ணேன். அவர் டீம் பில்டிங்கோட அச்சீவ் பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த் திரும்ப கோல்டு மெயின்டைன் பண்ணும்போது டீம் பில்டிங்கோட பிபி அதிகமாக எடுக்கணும்னு பார்த்து அந்த மாதம் என்ன எல்லாமே யூஸ் பண்ணியும் இந்த பிபி அதிகமாக எடுத்துருவேன். அப்போ எனக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வந்துச்சு டீம் பில்டிங்கோடைய எல்ஓபி இல்லை. அப்போ வந்து
எழுபத்தி எத்தனை இன்னும் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த மாதம் நான் திரும்ப பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன அந்த பிக்கப் ஆக ஆரம்பிச்சு ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா நேற்று என்னோட இன்கம் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். நைட்டு உட்காந்து எங்கள் அம்மா கூட வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ இன்கம் வருதுன்ட்டு. இந்த 1.5 வருஷத்துல இந்த 1 வருஷத்துல போன நவம்பர் டிசம்பர்லேருந்து இன்னைக்கு இந்த மந்த் வரைக்கும் நான் இன்கம் ஆகுறது கணக்கு போட்டு பார்த்தாலே ஒரு 6.25 லட்ச ரூபா கிட்ட வந்தது 1 இயருக்கான இன்கமே. அப்படி பார்க்கும்போது அப்படிருந்து பார்த்தாலுமே ஒரு இந்த 3000 4000 ரூபாய் அதுக்கு முன்னாடி வாங்க இன்கம் இந்த அக்டோபருக்கு முன்னாடி வாங்க ஒரு 50,000 கூட வராது. ஒரு 6.25 லட்ச ரூபா 1 இயருக்குள்ள வந்தது. அப்போ எங்க அம்மா சொல்றேன் அந்த காசு எங்கன்னு கேட்கறாங்க. நான் எங்க ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு அது எங்க போச்சு எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வருது. நம்ம டிடிஎஸ் டிராவல் ஃபண்டு இது அது சொல்லும் போது சரி ஓகேன்ட்டாங்க. அந்த வந்து என்ன சொல்றதுன்னா அந்த கடன் கொடுக்கறது சின்ன சின்ன இப்ப விஷயம்லாம் எங்க வீட்டுல பண்றாங்க. எங்க அப்பா இல்லாததுக்கு அப்புறம் இப்பதான் நானா வாங்கினேன் ஃபர்ஸ்ட் நகை கோல்டு. போன மாசம் 45,000 நகை மட்டுமே வாங்கினாங்க. டிவி வாங்கினாங்க தீபாவளிக்கு. அதுவும் பெரிய டிவி தான் வாங்கணும்ட்டு வாங்கினாங்க. நாடகம் பார்க்கறதுக்குன்னு ஹாட்ஸ்டார் 1 இயருக்கு வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கு நாடகம் பார்க்கறேன். நான் டிவி பார்க்க மாட்டேன். எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. என்னோட வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம எஸ்டிபி பண்றது. ஹலோ இப்போ ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ஃபோன் நெட்டில் வாங்க முடியாது. நான் வந்து ஒய்ஃபை போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டணும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருவோம். அதில் வந்து அசிஸ்டன்ட் அலெக்ஸா இருக்கும். அலெக்ஸா நாடகம் போட்டோம் நாடகம் போடும். எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ அது கற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அட்டன் பண்ண நெட் ஆன் பண்ணுங்க அப்படிதான் வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் நம்ம லைஃப் வந்து பெருசாக நமக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ மாடி வீடு கார் வீடு அந்த மாதிரி. ஆனால் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருக்கிறோம். இன்னொன்று அப்போ என்னோட ஹையஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் என்ன வாங்குறோம் அது என்னோட ஹையஸ்ட் இன்கமாக இருக்கு. போன மாதம் 93 வாங்கினேன். இந்த மாதம் 92 வாங்கினேன். ஒரு 1000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசமா அந்த மாதம் என்ன வாங்கினா அது ஹையஸ்ட் இன்கமாக இருக்கும். 39,000 வாங்கினேன், 50,000 வாங்கினேன், அப்புறம் 73,000 வாங்கினேன், 74,000 வாங்கினேன், 84,000 வாங்கினேன், 93, 92 இந்த மாதிரி. அந்த ஏன்னா நான் லாபம் இறங்கக்கூடாதுன்னு நினைச்சதுனால ஃபாஸ்ட்டாக மேலே வந்தாங்க. நான் வந்து சில்வர் டு ஸ்டார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்போது எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணீங்க ஃபாஸ்ட்டாக அச்சீவ் கேட்டாங்க 5 மாதத்துல. அப்போ நான் வந்து 5 மாசத்துல அச்சீவ் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் நான் குவாலிஃபைல இருந்து அப்போ தான் அச்சீவ் பண்ணி வந்தேன். அது வந்து அப்போ நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்போ அதுல இருந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ அதையே கேட்கறதில்ல, அது மறந்துட்டாங்க. இப்போ அந்த 1 இயர் அச்சீவ் பண்ணதால கேட்கறாங்க. அதனால நான் குவாலிஃபைல 1 மாதத்துக்கு அப்புறம் யாராவது இப்போ பண்ணீங்கன்னா தொடர்ந்து பண்ணுங்க. ரிசல்ட் பிக்கப் ஆச்சுன்னா பிக்கப் ஆயிடும். பிக்கப் ஆகிறதுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். விஷயம்